எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் 9:09க்கு 22 இன்றைக்கி தேதி 22/5/2026. இன்றைக்கி காலையில் 9:09க்கு கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயில் இந்த 4 அனலைஸ் பண்ணதில் 3ல் என்ன வருதுன்னு தெரியலை. க்ரூட் ஆயிலில் மட்டும் கன்ஃபார்மாக கால் வருது. அது இப்போது 9,400 சம்திங்கில் இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கு அது 9,480 நம்ம டார்கெட்டு. இதை சம் சோர்ஸு, நியூஸு, இண்டிகேட்டர்ஸு, சம் டேட்டா ஒர்க் அவுட்டு எல்லாத்தையும் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். கடந்த 3 மாதமாக நம்ம கணிக்கிறது கரெக்டாக காலா புட்டான்றது கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. என்னோட சேர்ந்து நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ லைவ் தான் ஓடிட்டுருக்கு. நான் இப்போயே ஏரோ மார்க் போட்டு வச்சுட்டேன். மணி பாருங்கள் 9. இப்போ நான் 9:09க்கே எல்லாேருக்கும் சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வரும்போது 9:30, 35 இருக்கும். அதை பாருங்கள், டைம் இருக்குது கீழே. ஒரு 2 ஏரோ மார்க் போட்டு வச்சுட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, மேலே தான் அனுப்ப போனாலும் கீழே இறக்குவான். காரணம் என்ன, அங்கே பாருங்கள் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கு. நேற்று பேக் டு பேக் கீழே வந்துடுச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் அங்கே ஆயிருக்கு. ஸோ அந்த எஃப்இசி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவன் அங்கே பண்ணி வச்சுருக்கான். அதனால் எடுத்தோன்னா அது மேலே போகாது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்லாம் பாருங்கள், நேற்று ஃபுல்லாக செல் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால தான் காலையில் 9:09க்கு க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி கால் வரும். சில நேரத்தில் சில்வரில் வருது, சில நேரத்தில் கோல்டில் வருது, சில நேரத்தில் நேச்சுரல் கேஸில் வருது. இன்றைக்கி அந்த 3லேயுமே எந்த கால்ஸுமே வரல. க்ரூட் ஆயிலில் கன்ஃபார்மாக இப்போ பார்த்தீங்கன்னா 9,378 இருக்குது. லைவ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் 9,480 மேக்ஸிமம் நம்ம டார்கெட். அதிலே 2 டார்கெட் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். பயமாக இருக்கிறவங்க டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வாங்க போகிறது ஒரே ஒரு லாட்டு. அந்த ஒரு லாட்டு நம்ம டார்கெட்டு 5,000, 4,000 ஒரு லாட்டில் தான் சம்பாதிக்கணும். நிறைய வாங்கக்கூடாது. ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இந்த ட்ரம்ப்பால் ஏதாவது வேர்ல்டு நியூஸு, எதனா ஒரு பாம்பு போட்டான், எதனா ஒரு ஆச்சுன்னா அன்னைக்கு இது வராது. அப்போது ஒரு வாரம் 10 நாள் நம்ம ஒரு லாட்டான்னு சம்பாதிச்சிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு 10 லாட்டு 20 லாட்டு அந்த மாதிரி போட்டோம்னா வந்துச்சுன்னா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம நேரம் வராமல் போயிடுச்சுன்னா, இது வரைக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி வராமல் போச்சு, மற்றபடி எல்லா நாளுமே வந்துடுச்சு. அதனால் எதுக்கு அந்த ரிஸ்க்கு? ஒரு லாட்டு இல்லை 2 லாட்டு. ஒரு லாட்டு அங்கே வாங்கியிருக்கணும். இந்த கீழே வந்துடுச்சா இப்போ ஒரு லாட்டு. இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு 2,500 லாஸ் வருது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா நான் ஒரு லாட்டு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ 5,000 வரப்போகுது. நான் அந்த மாதிரி ஒரு வேளை ஏதாவது நியூஸில் வராமல் போயிட்டா, ஒரு நாள் தானே, மாதத்தில் 22 நாள் ட்ரேட் பண்ணுறோம். 2 நாள் அந்த மாதிரி லாஸ் ஆனாலும் 5,000 10,000 நான் லாஸ் பண்ணிப்பேன். மீதி 20 நாள் 1 லட்ச ரூபா எனக்கு ப்ராஃபிட். அது எப்படிங்க சாத்தியம்? அதை பாருங்கள், உங்கள் கண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கு. காலையில் 9:09க்கே போட்டேன். ஆனால் அவன் என்னை சீட் பண்ணுறதுக்காக அப்படியே கீழே வந்துட்டுருக்கான் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு லாட்டு வாங்குவேன். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஒரு லாட்டை விற்றுருவேன் என்னோடய சேஃப்டிக்கு. செகண்ட் டார்கெட்டில் கண்டிப்பாக அடுத்த லாட்டு விற்பேன். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை லாட்டில்? 2 லாட்டில். அந்த 2 லாட்டு கூட ஏன் வந்ததுன்னா, இவ்வளோ அவன் கீழே இறங்குறதுனால ஒரு லாட்டு வாங்குகிறேன். அது கூட நான் கொஞ்சம் நிறைய வேலையில் கொஞ்சம் சிலதை கவனிக்காமல் விட்டுட்டேன். என்ன பண்ணணுன்னா, ஒரு பேக் டு பேக் ரெட் கேண்டில் வரும்போது வாங்கக்கூடாது. அது முடிஞ்சு 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் போடுவான். வால்யூம் பார்த்தீங்கன்னா கீழே க்ரீனுக்கு மாறணும். அப்போ வாங்கினா இந்த 2,000 3,000 லாஸ் கூட வராது. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஸோ நம்மளும் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் வாங்கினேன். நல்லா கவனித்து இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லையா, கண்டிப்பாக கால் வரும். அப்போ கொஞ்சம் கீழே போகும்போது வாங்குறது நல்லது. ஓவராக இங்கே போய் 10 லாட்டு 20 லாட்லாம் வாங்கக்கூடாது. ஒரு லாட்டு கீழே ஒன்று ஆவரேஜ், அவ்வளோதான். அது ரிட்டர்ன் கண்டிப்பாக மேலே வரும். நான் காலையில் 9:09க்கே சொல்லிட்டேன். இந்த க்ரூட் ஆயில் நைட் 11:30 தான் க்ளோஸ் ஆகும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம கையில் இருக்கிற லாட்டை அந்த ஒரு லாட்டை கூட விட மாட்டான். பிடுங்கிறதுக்காக கீழே இறக்கி மேலே ஏற்றி கீழே இறக்கி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டு போடுவோம் பாருங்கள், இந்த போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில்.
அது மாதிரி கீழே போய் மேலே போய் மேலே போய் கீழே போய் நம்மளை ஏமாற்றி கண்டிப்பாக அந்த டார்கெட்டை அடிப்பான். என்னை நம்புங்க, என்னோட வாங்கினவங்கெல்லாம் என்னோட சேர்ந்து தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இது மேலே வரும். அனலைசிங் டேட்டா ஏமாற்றாது. இப்போ நான் நேச்சுரல் கேஸில் காலோ புட்டோ சொல்லியிருக்கலாம், ஏன்னா எனக்கு அது தெரியல, ஏன்னா அது வரல, வேல்யூ கன்ஃபியூஸாக இருக்குது. சில நேரத்தில் சில்வரில் செமையாக வரும், இன்றைக்கி அதுலேயும் வரல. கோல்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் நான் இது வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு, இன்றைக்கி அதுலேயும் ட்ரேட் வரல. அதே போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, அதுலேயும் சில நேரத்தில் வருது, இன்றைக்கி அதுலேயும் ட்ரேட் வரல. இப்போ இதில் 9:09க்கு சொல்கிற மாதிரி 9:25க்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி இந்த 4ல் மட்டும் டேட்டா கண்டுபிடிச்சி அதுலேயும் கால் புட்டு வருமானு சொல்லுவேன். இன்றைக்கி அதுலேயும் வரல. அப்போ நமக்கு இருக்கிறது இன்றைக்கி ஒரு ட்ரேடு தான். பரவாயில்ல, கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது. அந்த ஒரு ட்ரேடை மட்டும் பண்ணுவோம். அதுவும் மொத்தத்தில் ஒரு லாட்டு. அந்த ஒரு லாட்டில் 4000-5000 ப்ராஃபிட் எடுப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் கீழே இறங்கிச்சா நம்மளை ஏமாற்ற பார்க்குறேன்னா இன்னொரு லாட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. கண்டிப்பாக பாருங்கள், அவன் எப்படி ஏமாத்தினாலும் நான் ஒரு கோணையாக போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் டேட்டு பாருங்கள், டைம் பாருங்கள், இது லைவாக இல்லையான்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இண்டிகேட்டரு, டேட்டா, ஓஐ டேட்டா, வால்யூமு, ஷார்ட் பில்டப்பு, லாங் பில்டப்பு, அன்வைண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ பண்ணும்போதே மாதத்தில் 2 நாள் வராது. அந்த 2 நாள் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று இருக்கிறது எல்லாத்தையும் போயிடுச்சுன்னா எதுக்கு? இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன். அதனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு லாட்டு, கீழே போனால் ஒரு லாட்டு, 2 லாட் எடுக்கிறேன். 100% சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். காலையில் நான் போட்டது இந்த லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அவன் எல்லாரையும் ஏமாற்றி காலி பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ வால்யூம், எங்கே ஏறுது, எவ்வளோ நேரம் அதை வச்சுருக்கணும், எப்படி ஏமாற்றி நம்மக்கிட்டேருந்து லாட்டை போடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இதையும் தான் நம்மளும் பார்க்குறோம், நம்ம மேனுவலாக பார்க்குறோம். 4 மணி நேரம் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு 1000 வழி இருக்குது. இது ஈஸியான வழி. கண்டிப்பாக இது டார்கெட் அடிக்கும். லைவ் தான். அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோ எடுத்து அதை ஒன்றா ஜாயின் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கேன். இது ரீப்ளே வீடியோ கிடையாது. சில நேரத்தில் ரீப்ளே வீடியோ போடுவேன், ஏன்னா அதை ரெக்கார்டும் பண்ணி அது கூட எதுவும் என்னால் பண்ண முடியல. ஏற்கனவே கடந்த காலங்களில் நிறைய லாஸ்லாம் ஆனதுனால எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் என்னை பிலீவ் பண்ணி ஒரு 3 மாதமாக எனக்கு என் குடும்பம்லாம் சப்போர்ட் பண்ணுது. டெய்லி நான் அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு காட்டுறேன். ஏன்னா நானும் லாஸ் பண்ணவன் தானே, 10 வருஷமாக எல்லாத்தையும் பார்த்தவன் தானே. இருந்தாலும் இப்போ எல்லோரும் என்னை நம்பி என் கால்ஸ் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு இதை தெரியாத விஷயம் வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா, சரி நம்மளை போல் எல்லோரும் நம்ம கூட சேர்ந்து லைவில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி இன்றைக்கி போய் வெப் கேமராலாம் வாங்க போகிறேன். இப்போ இதை சும்மா இருக்கிற மொபைலில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கே வந்துடுவேன். வந்துட்டு பக்கத்தில் நான் என்ன லாட் வாங்குகிறேன், அது எவ்வளோ லாஸ் வருது, கரெக்டாக அந்த டார்கெட் அடிக்குதா, நான் ப்ராஃபிட் எடுக்கிறேனான்றது எல்லாமே போடுவேன். இப்போ இதோட எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் ஒட்டி போட தெரியலை, எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தைரியமாக என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணலைனாலும் பாருங்கள். ஒரு 4 நாள் பார்த்தா உங்களுக்கு நான் நம்பிக்கை வந்துடும். ஏன்னா 4 நாள் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கலாமே, இதை வந்துடுச்சு பாருங்கள். ஐயோ, ஒரு லாட் தானே அவர் சொல்கிறாரு, 20,000 இந்நேரம் சம்பாதிச்சிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நிறைய பேர் என் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. நம்பிக்கையாக பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வரும். உங்களுக்கு எவ்வளோ டைமு, எவ்வளோ டார்கெட் தரம் பாருங்கள். 9370லேருந்து 9480 ஒரு லாட்டு வாங்கியிருந்தாலே 6000 ரூபா ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். போதுமே. 3000 ரூபாயிலே வெளியே வந்துருங்க, இல்லை 4000 வெளியே வந்துருங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது வராது. அன்றைக்கி 3000 4000 லாஸ்ட்டில் வெளியே வந்துருங்க. ஒரு நாள் தானே, இல்லை மாதத்தில் 2 நாள். இந்த ட்ரம்ப் கம்முன்னு இருந்தாருன்னா எதுவுமே ஆகாது. நமக்கு வேறு வழி இல்லை. அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது லைவில் ஓடக்கூடிய விஷயம். இதை இந்த அளவுக்கு கணிச்சு சொல்கிறதே பெரிய விஷயம். நான் 3 மாதமாக கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுறவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்கள், என் டார்கெட் அடிச்சிடுச்சு. இதை நான் எப்போ சொன்னேன்? 9:09க்கு தான் எனக்கு தெரியும்.
இதே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எதனா வந்துச்சுன்னா 9:25க்கு தெரியும். அந்த டைம்லேயும் நான் வந்து லைவ் வீடியோக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். வந்து என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். லைவ் வீடியோ வந்துச்சுன்னா நான் பக்கத்தில் எல்லாமே தேங்க்யூ.